இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் தருமபுரி மாவட்ட செயலாளர், அவர் பெயர் தர்ம செல்வன். தர்ம செல்வன் என்று அவருக்கு பெயர் வைத்ததுக்கு பதிலாக அதர்ம செல்வன், அடாவடி செல்வன், அராஜக செல்வன் என்று பெயர் வைத்திருக்கலாம். அந்த அளவிற்கு நேற்றிலிருந்து அவருடைய பெயர் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், இவர்களையெல்லாம் அவர் எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார். அவர்கள் கட்சியில் நடந்த கூட்டத்தில் அவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் மிரட்டல் விடுத்திருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு ஆடியோ நேற்றிலிருந்து வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. முதலில் அந்த ஆடியோவை கேட்டு விடுவோம். அதற்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வோம். இதில் யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழேங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். எந்த அதிகாரியும் என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்குலாம் இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிஞ்சு அவன் கதை. சரியா? எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்காரு எனக்கு தெரியும். நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம். உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. நீங்க இதுக்கு முன்ன எப்படி நடந்து பிடிஆவா, அந்த பிடிஆப்ஸ்ல A to Z எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியணும், ஒண்டிச்சலார் தெரியணும். அப்படிதான் நடக்கும். இதுல யாரும் உள்ள புகுந்து குறுசாலாம் ஓட்ட முடியாது. நம்ம பொறுப்பு அமைச்சர்கிட்ட இதுக்கு முன்ன அவர் எப்படி பண்ணியிருந்தாரு பிடிச்சாருலாம் எனக்கு தெரியாது. நான் தெளிவா சொல்லிடுவேன் அவர்கிட்டயும். அந்த பரபரப்பான ஆடியோவை கேட்டிருப்பீர்கள். அந்த ஆடியோ நேற்றிலிருந்து தமிழகம் எங்கும் பரபரப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர் இப்படி பேசலாமா என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இப்படி பேசுவது ஒன்றும் புதிதல்ல. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகவுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஏன் ஒன்றிய செயலாளர்கள் வரை அடாவடித்தனமாக நடந்து கொள்வது என்பது திமுகவின் வாடிக்கை. திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் அமைதியாக சாத்வீகமாக பேசியிருந்தால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட மோசமான செயலை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு மாவட்ட செயலாளரே இந்த அளவுக்கு பேசுகிறார் என்றால் அந்த கட்சியின் எம்எல்ஏ, அமைச்சர்கள் எப்படி இருப்பார்கள்? ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் அமைச்சர் நேரு, ஒரு காவல்துறை அதிகாரி, இவர் நம்மால் தான் புரமோஷன் ஆனார், இவர் நம்மால் தான் பதவி உயர்வு பெற்றார், இவர் நம்முடைய ஆள், இவர் நினைத்தால் குற்றவாளியை நிரபராதியாக்குவார், நிரபராதியை குற்றவாளியாக்குவார் என்று ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அவரை பற்றி KN நேரு ஒரு நற்சாட்சி பத்திரம் கொடுக்கிறார். நற்சாட்சி பத்திரமா அல்லது அவர் திமுகவின் அடிமை என்று சொல்ல வருகிறாரா என்பதை பற்றி மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். நல்ல வேளை, ஒன்றை நினைத்து மக்கள் பெருமைப்படலாம். அந்த தருமபுரி மாவட்ட திமுக செயலாளர் தர்ம செல்வன் என்பவர், மக்களுக்கும் எங்களை கேட்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, மக்கள் எங்களை எதுவும் கேட்கக்கூடாது, நாங்கள் சொல்வதைத்தான் மக்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் என்ன சும்மாவா எங்களுக்கு ஓட்டு போட்டீர்கள்? பணம் வாங்கி கொண்டுதானே ஓட்டு போட்டீர்கள். ஆகவே எங்களை கேட்பதற்கு எந்த வாக்காளருக்கும் உரிமை இல்லை என்று பேசாமல் விட்டுவிட்டார் என்று சந்தோஷப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட அராஜகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைதி காக்கிறார். இப்படி ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்த மாத்திரத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் அந்த திமுகவின் மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் அவர்களை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தாவது நீக்கி இருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால் திமுகவில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
எப்படியாவது அந்த பகுதியில் இருக்கின்ற பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒழிக்கின்ற வழியை பாருங்கள். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை ஒழிக்கின்ற வழியை பாருங்கள். அதிமுகவை கூட விட்டுவிடுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று திமுகவின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட எம்எல்ஏ, எம்பி, மந்திரிகளுக்கு அப்படித்தான் திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்திருப்பதாக செய்தி வருகிறது. ஆகவே இவர்கள் எதிர்பார்ப்பது எப்படியாவது எதிர்க்கட்சிகளை ஒடுக்கினால் போதும், அடக்கினால் போதும். அதற்கு முதல் கட்டமாக அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், அதிகாரிகளை அடக்கி வைக்க வேண்டும். அதன் மூலம் திமுகவின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்கள் சுகபோகமாக வாழலாம். ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே அவர்கள் மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்து கொள்ளலாம். எந்த புறம்போக்கு நிலத்தை அபகரித்தாலும் எந்த அதிகாரிகளும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் அந்த அதிகாரிகள் தூக்கி அடிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் திமுக கட்சியினுடைய கூட்டத்திலேயே மிரட்டுகிறார்கள் என்றால், ஒருவேளை அந்த அதிகாரிகள் தனியாக இருந்தால் இன்னும் எவ்வளவு மோசமாக இவர்கள் மிரட்டுவார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள். இனியும் திமுகவை தமிழக மக்கள் நம்பினால் தமிழக மக்களுடைய வாழ்க்கை நடு தெருவுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.